بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சங்கையான ஹாஃபில்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரபீஉனில் அவ்வல் மாதத்துடைய பிறை 6 இருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறார்கள். அதற்காக நபியை நேசிக்க வேண்டும். அதே போன்று நாளை அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுதுல் கௌசரிலிருந்து எங்களுக்கு நீர் தருகிறார்கள். அதற்காக நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும். அதே போன்று எல்லா நபிமார்களும் லஸ்துலஹா, என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்தில் அனலஹா, நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்வார்கள். அதற்காக நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும் என்ற அமைப்பிலே அந்த ஒரு நீண்ட ஹதீஸ் அதை பார்த்து வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக ஷஃபாஅத்து செய்யக்கூடிய அந்த ஹதீஸ். சங்கையான மாணவர்களே, ஹாஃபில்மார்களே, எல்லா நபிமார்களும் லஸ்துலஹா, என்னால் முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்வாங்க. அந்த நேரத்தில் ஃபயுகாலு யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் இர்ஃபா ரஸக், உங்களோட தலையை தூக்குங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்கு சுஜூது செஞ்சு அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாங்க, யா அல்லாஹ் இவங்களுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிரு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருப்பாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்த்து சொல்லுவான், இர்ஃபா ரஸக, நபியே உங்களோட தலையை உயர்த்துங்க. வகுல், கேளுங்க. யுஸ்மா, நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்போம். அதே போல் ஒசல் துத்தா, நபியே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க நபியே, நாங்கள் அதை உங்களுக்கு தருவோம். வஷ்ஃபா துஷஃபா, நபியே நீங்கள் ஷஃபாஅத்து பரிந்துரை செய்யுங்க, நாங்கள் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்வோம் என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஃபஅகூலு ரசூலுல்லாஹ் ரப்பி, என்னுடைய இறைவா, உம்மத்தி என்ற கோரிக்கை அதுதான், என் உம்மத்தின் ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்காக குரல் கொடுப்பாங்க. சங்கையானவர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படும், ஃபமன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மின் புர்ரத்தின் அவு ஷஈரத்தின் மினல் ஈமான், நபியே யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை மணியளவாவது ஈமான் இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்துக்கு கூட்டி போகலாம், அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவாங்க என்ற கருத்துப்பட ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படும். அது மட்டும் போதும், ரசூல்லா உம்மத்துடைய விஷயத்தில் ரசூல்லா போதும் என்ற மனம் எடுக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்பது தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் ஆசை. சங்கையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பியும் அர்ஜிஉ இலா ரப்பி, என்ற ரப்பியிடத்தில் மீண்டும் நான் செல்வேன். 2வது தடவை ஃபஅஹ்மிதுஹு, அல்லாஹ்வை புகழ்வேன். தும்ம அஹிரு லஹு சாஜிதன், பின்னால் திருப்பி சுஜூது செய்வேன். ரசூல் திருப்பியும் சுஜூது செஞ்ச நேரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போல திருப்பியும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். ஃபயகாலு யா முஹம்மத் இர்ஃபா ரஸக வகுல், சொல்லுங்க. யுஸ்மா, கேட்கப்படும். வசல், கேளுங்க. துஅத்தா, கொடுக்கப்படும். வஷ்ஃபா, ஷஃபாஅத்து செய்யுங்க. துஷஃபா, அது ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் உம்மத்தின்னு சொல்லுவாங்க 2வது தடவை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படும், முஹம்மதே ஃபமன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் மினல் ஈமான். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு புர்ரத்தின் அவு ஷஈரா, கோதுமை மணி அளவு. இப்போ சொல்லப்படும் ஹர்தலின் மினல் ஈமான், உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருக்கு அப்படி சொன்னால் அவர்களும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போகப்படுவாங்க, நுழைவிக்கப்படுவாங்க என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட பொறுமை காணுவாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அதுவும் போதாது. உம்மத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மீண்டும் அதே போல் போவாங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாங்க, சுஜூதில் உழுவாங்க, அல்லாஹ்வை புகழுவாங்க. இது செய்ய நேரத்தில் திருப்பியும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படும், நபியோட தலையை தூக்குங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்போம், நீங்கள் கேளுங்க, நாங்கள் தருவோம், நீங்கள் ஷஃபாஅத்து செய்ய, நாங்கள் அந்த ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வோம். இப்படி 3வது தடவையும் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் உம்மத்தின்னு வாங்க. திருப்பியும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படும், அவன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின், அவன் கான ஃபீ கல்பிஹி அதுனா மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலி மினல் ஈமான், ஈமான்ட உள்ளத்தில் ஈமானை பற்றின ஈமானுடைய ஒரு கடுகளவு, ஈமான் உள்ளத்தில் ஒரு கடுகளவு, அதைவிட சிறிய
ஏதாவது ஈமானில் ஒரு சின்ன பகுதி இருந்தாலும் கூட அவரும் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவார், நரகத்திலேருந்து வெளியேற்றப்படுவார்ன்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். வேறு ரிவாயத்துகளில் 4வது தடவையும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னு சொல்லி வருது. சங்கையானவர்களே, இப்படி எங்களுக்காக ஷஃபாஅத்து செஞ்ச அந்த நபியை நாங்கள் நேசிக்க எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கைமாறு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சங்கையானவர்களே, இதனால் நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும். அடுத்தது 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எத்தனையோ இடங்களில் ரத்தம் சிந்திருக்கிறாங்க. எங்களுக்காக ரசூலில் எத்தனையோ கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய வரலாறுகள் இருந்தாலும் அது உதாரணத்திற்காக மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் சென்ற அந்த வரலாறு. சங்கையானவர்களே, தாயிஃபுடைய வரலாறு ஹதீஸுகளில் நிறைய வந்திருக்குது. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் செல்லக்கூடியவர்கள் தாயிஃபுக்கு கட்டாயம் போவாங்க. ஏன்னா அப்படி ஒரு சங்கையான ஒரு இடம், ஒரு பரக்கத்தான இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவை பெற்றுக்கொண்ட இடம். ஆனால் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்க்கு பெரிய அநியாயம் நடந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால தீனுடைய பணியை செய்கிறதுக்கு ஆரம்பித்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வரலாறு, குறைஷி காஃபிர்கள் நிறைய தொல்லை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்கலுமோ எல்லாம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்திருந்து எத்தனையோ தடவை சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் உட்பட கேட்பாங்க, பகிரங்கமாக தீனை சொல்லுவோமா? இல்லை, இருப்போம். காரணம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களுடைய உடைமைகள், உயிர்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. சங்கையானவர்களே, சங்கையானமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் தான் மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத்து செய்கிறதுக்கு முன்னால் தடவையாக ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போகிறாங்க. மதீனாக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் தாயிஃப் போகிறாங்க. வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி ரசூலுல்லாஹ் 52வது வயசில் அல்லது 51வது வயசில் அல்லது 53 பல மாதிரி வந்திருக்குது. ஹிஜ்ரி 1 அல்லது ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால், மதீனாவுக்கு சுருக்கமாக மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் தாயிஃப் போனாங்க. ஏன் போனாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தாய் வழி உறவு சொந்தங்கள், அன்னை ஆமினா அவர்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அரபு கோத்திரத்தில் ஒரு பழக்கமொழி இருக்குது. அவங்கள்ட்ட அந்த 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 கோத்திரத்துடைய தலைவர்கள்ட சப்போர்ட் வேணும் எல்லாத்துக்கும். அந்த சப்போர்ட் இருந்தால் நிறைய காரியங்கள், அந்த கோத்திரமாக பிரிஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஜாஹிலியா காலமாக இருந்தாலும் ஒற்றுமையில் அவர்கள் கோத்திரத்தில் ஒருத்தருக்கொத்தர் தாழ்ந்தவங்க இல்லை. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சின்ன வயசில் இருந்த நேரமும் நபியே அப்துல் முத்தலிப் அவங்களோட அரவணைப்பு கீழே இருந்தாங்க. அதனால் யாரும் அவங்களுக்கு எதுவும் செய்யலை. அதே போல் ஸல்லல்லாஹு சின்ன வயசில் கூட ரசூலுல்லாஹ் பராமரிப்பு இருந்தாங்க. தந்தை இல்லாமல் இருந்தாங்களே, அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் கண்ணிய இருந்தாங்க. அதே போல் அதுக்கு பின்னால் அபூ தாலிப் பனு ஹாஷிமுடைய தலைவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் தீனையும் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் இருக்கிற நேரம் சின்ன வயசில் இருந்து நபி அவர்களுக்கு அவங்க ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. அபூ தாலிப் அவர்கள் அதுக்கு பிறகு அபூ லஹப் அந்த பதவிக்கு வராரு. ஆனால் அவர் இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில், நுபுவத்துடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ்க்கு அவர் சப்போர்ட் பண்ணலை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போகிறாங்க. உம்மா வழி சொந்தங்கள் ஏதாவது இருந்தால் அவங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எண்ணி போகிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து போனது உண்டு, ஆனால் அங்கே நடந்தது உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொந்த பந்தங்களில் இருந்தவங்க யாரும் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கலை. அபு எலீல், அதே போல் மஸ்ஊத், ஹபீப், அதே மாதிரி சிலர் தான் தலைவர்களாக இருந்தாங்க. அந்த 3 பேர் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் இழிவாக பேசுனாங்கன்னு வரலாறுல கேட்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் இருந்த அந்த 3 தலைவர்கள்ட்ட போனாங்க. பெரும் தலைவர்கள், நிறைய கோத்திரத்துடைய தலைவர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே தலைவர்களாக இருந்தாங்க. அவங்க 3 பேர்ட்டையும் ரசூலுல்லாஹ் போயிட்டு மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, நுபுவத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த 3 பேரும் ரசூலுல்லாவை சொல்லாலேயே தாக்குனாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளத்தை உடைச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவார், முஹம்மதே உங்களைய நபி அல்லாஹ் அனுப்புன்ற சொன்னது இருந்தால் நான் காபாட திரை சீலையெல்லாம் கிழிச்சு வீசிடுவேன்டார். இன்னொருத்தர் சொன்னார், நபியே முஹம்மதே உங்களைய நபியை அனுப்புகிறேன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு வேறு யாரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பேன். முஹம்மதே உங்களைய நபியை அனுப்புகிறதா இருந்தால் அல்லாஹ்க்கு வேறு யாரும் நபியை அனுப்ப, ரசூல் அனுப்ப வேறு ஆள் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்னொருத்தர் கேட்பார், முஹம்மதே நீங்கள் ரசூலாக இருந்தால், நபியாக இருந்தால் உங்களோட பேச எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. அப்படி இல்லைன்னு சொன்னால், அது பொய்யா இருந்தால், நீங்கள் நபியா ரசூலா இல்லைன்னு சொன்னால் என்னையோட பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை பல வார்த்தைகளால் நோகடித்து உள்ளத்தை புண்படுத்தினாங்க. அதோட விடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் சொல்லிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்
சரி, இந்த பேச்சுவார்த்தை எங்களோட இருக்கட்டும், முடிஞ்சு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை, இதுக்கு எதிர்ப்பு தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் மற்றவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன் ரசூல்லா சொல்லிட்டு போன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில் போகிற நேரத்தில் ரசூல்லாவுக்கு தொல்லை கொடுத்தாங்க. ரசூல்லா அந்த ஊரோடட்டே வெளியே வருவோம்னு தான் நினச்சாங்க, தாயிஃப்லேருந்து வெளியாகவும் நினச்சாங்க. ஆனால் வெளியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதையில் இரு மரங்குகள்லையும் இருந்து கற்களாலையும் அதே போல் தடிகளால் வீசி அடித்தாங்க. சாதாரண அடி இல்லை. ரசூலுல்லாஹ் பாதையில் கொஞ்சம் பாருங்கள், 2 மரங்களையும் நின்று நடந்து போகிற ஒரு மனுஷனுக்கு கல்லால் அடித்து எப்படி இருக்கும். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் சொல்லுவாங்களே, அவரோட போனாங்க. அவர் எல்லா பக்கமும் ரசூலுல்லாஹ் சூழ்ந்து அவருக்கு அந்த அடிகளை அவரும் தாங்கி கொண்டார். ரசூலுல்லாஹ்க்கு பலமான அடி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி, கஷ்டப்பட்டு நடக்கணுன்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய குதிகால் பகுதியிலே அடித்தாங்க. கால் நரம்பு போகக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலிலிருந்து வந்த ரத்தம் நபியுடைய பாதணியில் வலிஞ்சு ரசூலுல்லாஹ்வோட பாதணிகள் நிலத்தில் ஒட்டுது, ரத்தத்தால் ஒட்டுது. ரசூலுல்லாஹ் நடக்கல. ரசூலுல்லாஹ் கஷ்டத்தோடு வந்தாங்க. ஒரு திராட்சை தோட்டம், அந்த தோட்டம் உத்துபா ஷைபாட தோட்டம். அது அவங்க பெரிய அவங்களும் இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இரத்த வெள்ளத்தில் இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே இறக்கப்பட்டாங்க. அவங்க கூட ரசூலுல்லாஹ் மேலே இறக்கப்பட்டாங்கன்னா இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவரும் இறக்கப்பட்டு அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து அத்தாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு பிளேட்டில் திராட்சையை போட்டு கிரேப்ஸ் கொடுத்து ரசூலுல்லாஹ்க்கு போய்ட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திராட்சை பழத்தை ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. உடனே அவர் கேட்டார், இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னால் எங்கட கிறிஸ்தவ மதத்தில் அவர் சொல்கிறார், இதுக்கு முன்னால் இதை நான் கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் யார்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்கள் எங்கே உள்ளவர்? ஈராக். சொன்னாங்க, என்னுடைய சகோதரர், நபி வழி தோன்றல் சகோதரர் யூனுஸ் இருந்த ஊர் இல்லையா, அந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தவரா? யூனுஸ் நபி உங்களுக்கு தெரியுமா? அப்போ சொன்னார், யூனுஸ் நபி தான், நபிமார்கள் தான் இந்த வார்த்தையை பாவிச்சிருக்கிறாங்க, நான் ஒரு நபின்றதால அவர் என் சகோதரர் தானே, யூனுஸ் எனக்கு தெரியும், அவரோட வரலாறு எனக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த அத்தாஸ்ன்னு சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை முத்தமிட்டு, தலையை முத்தமிட்டு, பாதத்தை முத்தமிடுறார். இதை உத்துபா ஷைபா, அந்த திராட்சை தோட்டத்துடைய சொந்தக்காரர் 2 பேர் உத்துபா ஷைபா பார்த்துட்டு கூப்பிட்டு, என்னப்பா நீ அவர்கிட்ட போய்ட்டு அவரோட காலை முத்தமின்றி உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்தையும் விட இந்த தூதர் தான் எனக்கு முக்கியம். என்ற எல்லா நபிமார்களும் இவர் கடைசி நபின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க அந்த கருத்துப்பட, அவங்களுடைய பரம்பரை அவங்களுடைய தந்தை அந்த மாதிரி வழித்தோன்றலில் வந்தவருக்கு அந்த வரலாறு தெரியும். அதனால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுமதி அவங்களுக்கு சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் நீண்ட வரலாறு, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தொடராக அதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.